சோயாவை வச்சு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, சாதம் இதுகளோடு சாப்பிடுவதோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து சோயாவையும் சேர்த்து 5 நிமிஷம் வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறங்க. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிறங்க. அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சிருங்க. டைட்டாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறங்க. ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸு இஞ்சி, 2 பல் பூண்டு, மீடியம் சைஸு 2 பழுத்த தக்காளி சேர்த்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறங்க. ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து வேக வச்ச அந்த சோயாவும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறங்க. அதே குக்கரில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வாசனைக்கு பட்டை, பிரியாணி இலை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கூட முதல்ல அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தாலும் சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. அடுத்து மசாலா 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கிறேங்க. பட்டரில் வதக்கின சோயாவும் சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து 150 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஓப்பன் பண்ணிவிட்டு கஸ்தூரி மெத்தி 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.